ஏமில ஏன் முகத்துல என்ன பார்த்தா கேணிச்சரிக்கின்னு எழுதி விட்டிருக்கா. நீயும் உன் ஃப்ரெண்டுகளும் சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு என்னையும் என் தங்கச்சியும் சண்டை போட்டு பிரின்னு பிரிச்சு விட்டுட்டியல்ல. அவ தண்ணி எடுக்கிற இடத்துலலாம் என்னை கழுவி கழுவி ஊத்துறா. ஒருத்தி முகரையிலையும் என்னால முழிக்க முடியல. ஏலே இத்தினோண்டு இருந்துக்கிட்டு என் தங்கச்சிக்கு எனக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டியே, இது நியாயமால? உனக்கு எம்புட்டு திமிரு இருந்தா அவகிட்ட அமெரிக்கா கூட்டிட்டு போறேன், அங்க கூட்டிட்டு போறேன், ஆட்டுக்குட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு பொய் சொல்லி அவளை அந்த வேலை இந்த வேலைன்னு ஏவி போட்டு நான் அதை சொன்னா அவ என்னமோ வேண்டாததுக்கு சொல்ற மாதிரி என் மூஞ்சில காரி துப்பாத குறையா வீட்டை விட்டு வெளியே விரட்டினா. என்னாச்சு சொல்ற? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? என்னாச்சு? நான் இழுத்து விட்டனா? என்னாச்சு சொல்ற? ஏதாவது கனவு கண்டியா? என்னைக்கு ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆச்சு இந்த ஊர்ல யாராவது இருக்காவளா? சொல்லு. உனக்கும் உன் தங்கச்சிக்கும் எங்க ஆச்சுக்கும் நான் சண்டை இழுத்து விட்டேன்னு சொல்றியா? ஏச்சி இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த பையன் இந்த வேலையெல்லாம் பாக்கறானா அப்படின்னு நினைப்பாங்க. என் பேட ராக் ஸ்டார்னு உள்ள பேட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் சரியான கேன ஸ்டார்னு சொல்லிடுவாங்க. ஏச்சி இப்படி எல்லாம் என் மேல பழி போடுற? அட பாவி பயலே, முழு பூசணிக்காயே சோத்துக்குள்ள மறைக்கிறியே. ஏலே சண்டை நடந்து 2 நாள் கூட ஆகலையே. முந்தா நாத்தோ நாளா நாளத்தோ தானே இந்த சண்டை நடந்துச்சு. ஏலே உண்மையை சொல்லல, ஏமல இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஆச்சி நீ வேற என்னத்தையோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு வர வர ரொம்ப ஞாபகம் மறதி ஆயிட்டு. அதான் இப்படி எல்லாம் பேசுற. போச்சி உன் தங்கச்சி உன்கிட்ட சண்டை போட்டாளா? என்னத்துக்கு? நான் போய் இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேக்குறேன். இப்போ எனக்கு ஞாபகம் ஆயிட்டு. எங்க தாத்தாவோட காணுமா, எங்க அம்மா வர தேடிட்டு போயிருக்கு தெரியுமா? அதான் நானும் அவசர அவசரமா போயிட்டு இருக்கேன். அப்புறமா உன்னை பாக்குறேன் ஆச்சி. பாய் ஆச்சி. நில்லுல இல்ல, சரியான ஆள்தான். அதுக்குதான் ஆத்தாடும் மவனும் இப்படி கூவுனேலா. சீ பாத்து போச்சி, ஞாபகம் மறதில வீட்டை மறந்து வேற எங்கயாவது போயிட போறேன். அப்புறமா நான் உன்னை வந்து பாக்குறேன். சரியாச்சி? பாய். அட பாவி பெயவுல, கடைசில எனக்கு ஞாபகம் மறதின்னுலாம் சொல்லிட்டு போறான். எம்பிட்டு திமிரு இருக்கு. இல்லே ஏதாவது ஒரு விஷயத்துல என்கிட்ட மாட்டாமலா போவே, அப்ப வச்சுக்கிறபடி கச்சேரிய. ஏன் பவளவல்லி அப்ப மேல கோபமா? ஏன் இப்படி மறைக்கிறவ? போய் உன்னை காணுமனே ஆறு கோலம் எல்லாம் தேடிட்டு வரேன். என் மாமியா பேசுனதுக்கு நான் என்ன போய் செய்யறது? நீ பேசாம இங்க வந்து குத்து வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? ஒரு சோறு திங்க நாதி இல்லாம போச்சுடி. ஆத்தா காடு கரை எல்லாம் அலையிறா, என்னால நடக்க முடியல. அதான் உன் வீட்ல தஞ்சம் பூந்தேன். உன் மாமியா வாயில சோற வைக்கும் போதெல்லாம் என்ன பேச்சு பேசுறா, காது கொடுத்து கேட்க முடியல. எல்லாம் ஏன் தப்புப்ப? எல்லாம் ஏன் தப்பு? உன்னை இப்படி கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கலப்ப. நம்ம சாதி சனத்திலே நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கணும். எல்லாம் ஏன் தப்புப்ப? ஏன் தப்பு? ஐயா என் பேராண்டி, ஏன் இம்பிட்டு கோபமா மொரன்னு முறைக்கிற? ஏலே ஐயா, அவரு உன் தாத்தா. ஏன் இப்படி முறைக்கிற? வாயில மூடுமா. எப்ப பார்த்தாலும் கூவுன்னு கூவிட்டே இருக்க. சந்தோஷம் வந்தாலும் கூவுட, துக்கம் வந்தாலும் கூவுட. ஏன் தாத்தா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மேல தெருல இருந்து கீழ தெரு வரைக்கும் எல்லாத்தையும் தேடிட்டு வர. இங்க வந்து உட்கார்ந்து கிடக்க. இங்க பாரு, வயசான காலத்துல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போடாங்கன்னு காதும் கேட்காம செவியும் கேட்காம எடுக்கணும். அதுக்காக இப்படி வீஞ்சிக்கிட்டு இங்க வந்து நிப்பியா? இல்ல ஐயா, ஏன் இப்படி கோவப்படுற? உன் ஆச்சி என்ன சோட திங்க விடாம என்ன பேச்சு பேசுறா? அவ இன்னைக்கு தான் பேசுறாளா? அவ பேசிட்டு போடா. நீ எதுக்கு பரிசு படுத்துற? அதுக்கு உடனே கோர்ட்ல வந்துருவியா? ஏமா அதுக்காக எங்க
இப்படியெல்லாம் பேசுற? என் அப்பா பாவம், அவரு ஆளை காணும்னு ஏன் ஈழக்கொலையே நின்று போச்சு. அதான் தேடி வந்தேன். அதுக்கு இம்பூட்டு பேச்சு பேசுவியா? ஈரக்குலை ஈரக்குலை. ஏமா தாத்தாவை காணனே நானு தான் தாடி வந்தேன். அதுக்காக ரெண்டு பேரும் ரோட்ல நின்னுட்டு குய்யோ முடியோன்னு கத்திக்கிட்டு இருந்தா சரியாயிடுமா? ஏன் தாத்தா இந்த வயசான காலத்துல உனக்கு மூக்குக்கு மேல தான் கோவம் வருது. கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோ. ஆச்சி ஏதாவது கோவத்துல அப்படிதான் பேசும். அதுக்காக நீ இங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுமா? சொல்லுச்சா சொல்லு. இல்ல ஐயா, சோத்துல கொஞ்சம் உப்பு கூடுதலா இருந்தாதான் எனக்கு சுருன்னு இழுக்கும். அது உங்க அம்மா போட்டுட்டா, அதுக்கு உன் ஆச்சி கழுவி கழுவி ஊத்துனா, அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். வயசான காலத்துல உப்பு சுடுக்குன்னு இருக்கணுமாம்ல. இந்த படத்தா உனக்கு பிரஷர் வந்துரும். உப்பெல்லாம் அளவோட தான் சாப்பிடணும். சரி ஏதோ அது கோவத்துல ஏசிட்டு. ஏமா தாத்தாக்கு உப்பு வேணும்னா லேசா தாத்தா சாப்பாட்டுல மட்டும் போடுவியா? எல்லார் சாப்பாட்டுலயும் போட்டா எப்படி திங்கிறது? மவனே, இந்த யோசனை நமக்கு வரலையே. நல்லா தானே இருக்கு. ஆமாப்பா, என் பிள்ளை அறிவாளின்னு நிரூபிச்சிட்டான். இமோ சும்மா தேவலாம குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க. ஐயோ மௌனம் அப்ப நேரம் வந்திருக்கும். வாமா போவோம். தாத்தோய் உமக்கு வட ஸ்பெஷலா சொல்லணுமா? சீக்கிரமா வாடும். ஏல பேராண்டி, நீ முன்னாடி போ. நான் என்ன இந்த வயசுல ஓடி பிடிக்கவா முடியும்? நீ போவாட. ஏமா நீயும் போ. போ, பார்த்து சீக்கிரமா வாங்க. பச்சைக்கிளி மாமா வந்திருக்கும், என்னதான் தேடும். நான் வாரேன்ப்பா. நீ போய் நான்